ஹலோ தோஸ்தோ, இன்றைக்கி ஒரு கேஎஃப்சி ஸ்டைல் நம்ம ஹோம் மேடாக பண்ண சிக்கன் ரெசிபி பார்ப்போம். கேஎஃப்சி ஸ்டைல் தான், ஆனால் வந்து நம்ம வீட்டில் உள்ள மசாலாக்களை வச்சு தான் செய்ய போகிறோம். எதையுமே வந்து ரொம்ப ஹைஃபையாலாம் வந்து செய்யலை. ரொம்ப சூப்பராக இருந்தது. சிக்கன் லெக் பீஸ் வாங்கியிருந்தோம். 5 லெக் பீஸ் வாங்கிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம வீட்டில் உள்ள மசாலா தான். ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சால்ட்டு, ஒரு ஸ்பூன் சால்ட்டு, ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள், அதுலேயே மல்லித்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் எல்லாம் ஆட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா, ஒரு ஃபுல் முட்டை, ஹாஃப் லெமன் எல்லாம் போட்டு அந்த மசாலாவை ரெடி பண்ணி வச்சுப்போம். மசாலா ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நாங்கள் 5 லெக் பீஸ் எடுத்திருந்தோம். இந்த லெக் பீஸ் வந்து இதுக்கு கேஎஃப்சிக்குன்னு சொல்லி செய்கிறதுக்குன்னே சொல்லி வாங்கியிருந்தது. ஏன்னா குட்டீஸுங்களுக்கு வந்து கேஎஃப்சி ஸ்டைல் வந்து சிக்கன் வேணும் அப்படின்றாங்க. நம்மளுக்கு நம்ம ஊர் சைடில் எங்கேயுமே கிடைக்காது. அதனால் நம்மளே வாங்கி வீட்டில் செய்வோம். ஃபஸ்ட் டைம் நான் இதுதான் செய்கிறேன். இப்போ தான் செய்கிறோம். க்ரில் பண்ணியிருக்கிறேன். சிக்கன் 65 செஞ்சு சாப்பிடுவோம். லெக் பீஸில் நம்ம இன்றைக்கி வந்து கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட் டைமு. நல்லா சிக்கனை போட்டு நல்லா மேரினேட் பண்ணுவோம். நல்லா மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணி வச்சுப்போம். நல்லா மசாஜ் பண்ணிப்போம். கோழிக்கு கால் வலிக்காத மாதிரி அமுக்கி விட்டுப்போம். அந்த மாதிரி தான் ஆனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து சிக்கனில் மசாலா பரவுற மாதிரி தடவி இதை வந்து ஒரு 3 to 8 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. மேரினேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ்னால் வந்து நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம். ஒரு 8 ஹவர்ஸ்னால் வந்து நார்மலான ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நான் வந்து மறுநாள் தான் வந்து இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் நான் இதில் ஃப்ரோசனில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி வெளியே எடுத்து வச்சிட்டேன். மசாலா கொஞ்சம் ஃப்ரோசனில் வந்து கட்டி ஆகிருக்கும்ல, அதெல்லாம் போகிற மாதிரி. இப்போ வந்து ஒரு மாவு தயாரிச்சுப்போம். மைதா மாவு ஒரு 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவரு, சால்ட்டு, கொஞ்சமாக சோடா உப்பு, அப்புறம் பெப்பர் தூள், அப்புறம் நம்ம சிக்கன் 65 போடுற மசாலா தூள். நிறைய போட வேண்டாம், போட்டோம்னா வந்து ரொம்ப உரப்பாயிரும். இதெல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் சில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கூலான வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மலான வாட்டரில் ஐஸ் க்யூப் இருந்தால் கூட ஆட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இந்த மைதா மாவில் ஒரு கோட் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணியிலையும் ஒரு டிப் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து இந்த மாவில் கோட் பண்ணி எடுத்துகிட்டு ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆயில் எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் லோ ஹீட்டில் இருந்தாலே போதும். அதில் வந்து நம்ம போட்டோன்னே லைட் பபிள்ஸ் தான் வரணும். ரொம்ப சிம்மில் வச்சு தான் வந்து ஃப்ரை பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணுறப்போ கருகிருச்சு ஒன் சைடு. கொஞ்சம் ஹீட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஒரு 6 to 7 மினிட்ஸ் கடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போனா தான் சிக்கனில் லெக் பீஸில் உள்ள பார்ட்ஸ்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். சூப்பராக இருந்துச்சு. நிஜமாகவே வந்து என் ஹஸ்பண்டும் சரி என் பையனும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. என் பொண்ணு தூங்கிட்டா. ஆக்சுவலாக பார்க்க போனால் அவளுக்காக தான் செஞ்சதே இன்றைக்கி. என் ஹஸ்பண்டும் நேற்றுலேருந்தே அவள் கேட்டே இருந்தா. ஓகே, ரிவ்யூ கேளுங்க, எப்படி இருக்குதுன்னு கேளுங்க. எப்படிமா இருக்குது? நல்லா கேட்டிங்களா? சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் தோஸ்து.